அந்த புக்குடைய வயது. அப்போதாங்க அது வெளியே வருது. அவர் 1503 பிறந்துட்டார். அப்போ அவர் குழந்தை தானே. அதுக்கப்புறம் அவருக்கு குடும்பம், கல்யாணம், படிப்பு கிடிப்பு, அது இது, பிளேக் நோய், டாக்டர், ரசவாதம், அப்படி இப்படி ஏகப்பட்ட ஃப்ளாஷ்பேக் இருக்குது. நம்ம அது உள்ளெல்லாம் போவேன்னா, அது உள்ள டீட்டெயிலாக வேணும்னா நீங்கள் இந்த புத்தகம் வாங்கி படிச்சிக்க. ஸோ இந்த செஞ்சுரிஸ் அப்படின்ற அந்த மூலப்பத்திரம், மூல புக்கு, அந்த அந்த செயல்கள் கொண்ட அந்த புத்தகம், என்ன பாஷையில் அது அப்போ அது அந்த வருடம் 1568. ஒரு பாயிண்ட் மைண்டில் வச்சுங்க. அந்த புத்தகம் 1568 வெளிவந்த ஒரு புத்தகம். அதுக்கப்புறம் தாங்க சூடு பிடிக்குது எல்லாமே, ரைட்டா? அது ஒரு விஷயம், அது அப்படியே இருக்கட்டுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அப்படியே அதை விட்டுடுவோம். அதை விட்டுட்டு அவங்க ஃபேமிலிக்கு போயிடலாம். என்ன இதான் சொல்லியாச்சு. அப்புறம் அதுலேருந்து அவங்க ஃபேமிலின்னு பார்த்தாக்கங்க, நாஸ்ட்ரடாமஸின் தந்தை ஜாக்ஸுங்க. அவங்க அப்பா பேர் வந்து ஜாக்சன். ஆமாம், பரம்பரையாங்க அவங்க வியாபாரம் வந்து இந்த அரிசி பருப்பு இந்த மாதிரி தானியங்கள் வியாபாரம் தான் அவங்க வியாபாரம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு குடும்பங்க அது. ஜாக்ஸ் வந்து தனது தந்தை சுயக அனுமதி பெற்று, ஜாக்ஸ் இருக்கார் பார்த்தீங்களா, அவங்க அப்பாவுடைய இது அனுமதி மீன்ஸ் அவர் சம்மதத்தோட என்ன பண்ணுறாரு, அவர்களுடைய ஒரு அவர்களுடைய ஒரு குடும்ப நண்பர் டாக்டர் ஜீன், அவர் பேர் என்பவரோடு தங்குறாருங்க. டாக்டர் ஜீன் அப்படின்ற ஒரு கூட ஜாக்ஸ் வந்து தங்குறாருங்க. அவங்க அப்பா தான் போய் தங்குடா அப்படி சொல்லியிருக்கிறாரு. ஸோ கல்வி அந்த ஜீன் கிட்ட போயிட்டு தான் அவர் என்ன பண்ணுறாரு, கல்வி பயின்றார். வியாபாரத்தில் நாட்டம் இல்லை அவருக்கு. வியாபாரத்தில் அவங்க அப்பா அந்த தானிய வியாபாரத்தில் நாட்டம் இல்லை, போய் கற்றுக்கிறாரு. அவருக்கு டாக்டர் ஜீன் வந்து சொல்லிக் கொடுக்குறாரு. என்னெல்லாம் கணிதம் சொல்லிக் கொடுக்குறாரு, வானவியல் சொல்லிக் கொடுக்குறாரு, ஜோதிடம் சொல்லிக் கொடுக்குறாரு, மருத்துவம் சொல்லிக் கொடுக்குறாரு. மற்றும் வந்து பாஷைகள் வந்து பார்த்தீங்கன்னாக்க கிரீக்கு, லத்தீனு, ஹீப்ரு மொழிகளில் தேர்ந்தவர் அவர். யார் அவரு ஜாக்ஸுடைய அந்த குடும்பம் இருக்குது இல்லையா, அவங்க அந்த டாக்டருங்க ஜீன், அவர் அந்த மாதிரி எல்லா பாட்டிலையும் வந்து தேர்ச்சி பெற்ற ஒரு கணிதம், ஒரு இது இந்த மாதிரி அந்த கணிதம், வானியல், ஜோதிடம், மருத்துவம், கிரீக், லத்தீன் இந்த மாதிரி தேர்ச்சி பெற்றவருங்க. அப்படிப்பட்ட ஒரு தேர்ச்சி பெற்றவர்கிட்ட இவர் பண்ணாலும் இவரும் தேர்ச்சி தானே பெற்று ஆகணும். ஆமாம், பின்ன இது கன்று கூட்டி கூட தானே சேரணும், அந்த மாதிரி. ஓகேவா? ஸோ அவருடைய குடும்பம் இந்த தேர்ந்தவர். அவருடைய குடும்பம் வந்துங்க யூத மதத்தை தழுவியது. யாருடைய குடும்பம் வந்து நம்ம ஆள் தீர்க்கதரிசி நாஸ்ட்ராடமஸ். இந்த குடும்பம் வந்து எதை தழுவியது? யூத மதத்தை தழுவியது. சரிங்களா? அப்போ வந்து அதுக்கப்புறம் அவங்க வந்து கிறிஸ்துவ மதத்துக்கு வராங்க. அதை பற்றிலாம் அப்புறமா